அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து கடந்த ஆண்டிலே நாம் தொடங்கின ஒரு தொடர் போதனையை முடிக்கும்படி அதை நாம் மறுபடியும் தியானிக்க ஆரம்பித்தோம். 1 யோவான் 2 அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே 3 விதமான பாவ சோதனைகளை சந்திக்கிறான் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கிறேன் உங்களுக்கு. 1 யோவான் 2 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்னது? ஒரு மனிதன், தனி மனிதன், அவனோட வாழ்விலே 3 விதமாய் பாவ சோதனைக்கு உட்படுகிறார். அது என்னது? முதலாவது மாம்சத்தின் இச்சை, அடுத்தது கண்களின் இச்சை, அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. தேவ பிள்ளைகளே, நாம் இதுவரையிலும் இந்த மாம்சத்தின் இச்சை சோதனை என்றால் என்ன, அதை எப்படி ஜெயிப்பது என்ற சத்தியத்தை கடந்த வாரத்தோடு நாம் பார்த்து முடித்தோம். நாம் கடந்த வாரம் தியானித்ததிலே இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நாம் இன்றைக்கு கண்களின் இச்சை பாவம் என்றால் என்ன என்பதற்குள்ளாக நாம் போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து பவுல் அங்கே எப்படி நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது என்ற அந்த சத்தியத்தை 1 கொரிந்தியர் 6:12வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் பகிர்ந்து கொள்ளுகிறார். அதிலே 20வது வசனத்திலே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு அவர் பேசுகிற அந்த 4வது சத்தியத்தை பார்த்தோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆதலால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தினுடைய தெளிவான விளக்கத்தை கடந்த வாரத்திலே பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ, நாம் அந்த நொடியிலிருந்து பாருங்க, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு தேவனுக்கு சொந்த ஜனமாக மாற்றப்படுகிறோம் என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 2 அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 பேதுரு 2 அதிகாரம் அதிலே 9வது வசனத்தை 8-9 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ அது ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு கர்த்தருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. எப்போ நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போ நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தத்தை கடந்த வாரத்தில் பார்த்தோம். எப்படி நாம் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோம், அப்போ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியிருக்குது. அந்த விலைக்கிரயம் தான் இயேசு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் பலியிடப்பட்டு இரத்தத்தை சிந்த வேண்டும் என்பதுதான் விலைக்கிரயம். அப்போ இயேசு தம்முடைய ஜீவனை சிலுவையில கொடுத்து அவர் இரத்தத்தை சிந்தினபடியால் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை கொண்டு தேவன் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, இப்போ நம்மை தம்முடைய சொந்த ஜனமாக இப்ப என்ன செய்கிறார்? மாற்றிவிட்டார். அதனால் இப்பொழுது அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நாம் அவருடைய ஜனமாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போ நாம் தேவனுடைய ஜனமாக மாற்றப்பட்டதன் மூலம் இந்த ஆவி, நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி எல்லாம் தேவனுக்கு சொந்தமானதா என்னது மாறிவிடுகிறது. இங்கே வசனம் அழகா சொல்லுது பாருங்க. நாம் அவருக்கு, இந்த 1 பேதுரு 2:9 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவருக்கு சொந்த ஜனமா இப்போ என்ன செய்யறோமா? இருக்கிறோமா? இதுக்கு முன்னே நாம் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. பாவத்துல வாழ்ந்த போது நம்ம தேவனுடைய ஜனமா இல்லை. நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பிசாசுக்கு சொந்தமானவர்களா இருந்தோம். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி இப்போ நம்மை விலைக்கிரயம் கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறபடினால் இப்பொழுதோ 1 பேதுரு 2:10 அழகா சொல்லுது பாருங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் இப்பொழுது தேவனுடைய ஜனங்களா இருக்கிறதுனால இப்போ பாருங்க, நீங்க எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ 1 பேதுரு 2:11 சொல்லுது, பிரியமானவர்களே, பாருங்க, நீங்க தேவனுடைய பிரியத்தை பெற்றவர்கள், நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு என்ன செய்யுங்க? விலகுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் பலவிதமான மாம்ச இச்சைகள், அசுத்த இச்சைகள் இந்த உலகத்துல நமக்கு விரோதமா என்னது? போர் செய்கிறது. அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான கெட்ட வார்த்தைகளை பேசும்படி, இப்படியெல்லாம் நமக்கு பாவ சோதனை பாருங்க நம்முடைய மனதுல என்ன செய்யுது? வந்துகிட்டே தான் இருக்குது. பிசாசு நம்முடைய மனதுல பாவத்தின் எண்ணங்களை, அசுத்தமான வார்த்தைகளை பேசும்படியான எண்ணங்களை விதைக்கிறான். அவைகள் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமா என்னது? போர் செய்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்க தேவனுக்கு சொந்த ஜனமா இருக்கிறதுனால, அது மட்டும் இல்ல பாருங்க, வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அடுத்தது பரிசுத்த ஜாதியா என்ன செய்றீங்களா? இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ரட்சித்த போது இப்படியாக உங்க வாழ்க்கை என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. நீங்கள் பரிசுத்த ஜாதியா இருக்கிறீங்க. நீங்க தேவனுக்கு சொந்த ஜனமா இருக்கிறதுனால இப்போ உங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்த மாம்ச இச்சைகளுக்கு அவைகளை விட்டு என்ன செய்யுங்க? விலகுங்கள். அடுத்த வசனம் 1 பேதுரு 2:12 வாசிக்கிறேன். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே
நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நம்ம ஆண்டவரை அறியாத ஜனங்கள் நடுவில் என்ன செய்கிறோம், அந்த உலகத்துல வாழ்றோம். அதனால அவங்களுக்கு நம்ம சாட்சியாய், நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனை அறியாத ஜனங்களுக்கு சாட்சியா இருக்கும்படி இங்க ஆண்டவர் சொல்றாரு நமக்கு, நீ உலகத்தாரை போல, உலகத்தார் பாருங்க தங்களுடைய சரீரத்தை கொண்டு சகல விதமான பாவ காரியங்களை செய்யறதுக்கு அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உன்னோட ஆத்மாவுக்கு விரோதமா போர் செய்கிற அந்த மாம்ச இச்சைகளுக்கு என்ன செய்ய விட்டு விலகி நீ என்ன பண்ணு, நீ நல் நடக்கையுள்ளவர்களா என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. நீ பரிசுத்தமா என்ன செய்ய நட. நீ உன்னுடைய சரீரத்திலே, உன் சரீரத்தின் செய்கைகளை தேவனை மகிமைப்படுத்தும் விதத்திலே நல் நடக்கையா என்ன செய்ய நடந்து கொள்னு சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், புத்தி சொல்லுகிறார். பாருங்க இன்னொரு வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், அதிலே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், அதிலே 31வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சரீரத்தின் செய்கைகள்ல நீ எப்படி நடந்து கொள், தேவனை மகிமைப்படுத்தும் விதத்துல என்ன செய், நடந்து கொள்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு பாருங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய மனதிலே அசுத்தமான வேசித்தன விபச்சாரத்துக்கு அடுத்த அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தா அது தேவனை மகிமைப்படுத்துதா? வாயில கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசினா, டபுள் மீனிங்ல பேசினா அது தேவனை மகிமைப்படுத்துதா? இந்த சரீரத்தை கொண்டு, இந்த கண்களை கொண்டு டிவியில அசுத்தமான காரியங்களை பார்த்தா, மொபைல்ல அசுத்தமான காரியங்களை பார்த்தா அது தேவனை மகிமைப்படுத்துமா? அவைகள் தேவனை என்ன செய்யாது, மகிமைப்படுத்தாது. அது தேவனை என்ன செய்யாது, மகிமைப்படுத்தாது. அது அதுக்கு பதிலா அது தேவனை கனவீனம் பண்ணிடுது. தேவனுடைய பேருக்கு அவப்பேரை கொண்டு வந்துருது. ஏன் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு தேவனுடைய ஜனமா இருந்துகிட்டு யோசிச்சு பாருங்க, பேச்சிலே கெட்ட கெட்ட வார்த்தையை பேசினா ஆண்டவரை அறியாதவங்க என்ன சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க, வேலை பார்க்குற இடத்துல அசுத்தமா பேசினா என்ன சொல்லுவாங்க? என்னப்பா அவன் ஏசப்பா பிள்ளைங்கிற, ஆனா வாயில பேசுற வார்த்தையெல்லாம் தாறுமாறா கெட்ட கெட்ட வார்த்தையா அவர் பேசுவாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் இப்படி சொன்னா யோசிச்சு பாருங்க, அது தேவனுடைய பெயருக்கு தான் என்னது அவப்பேரா மாறுது. தேவனுடைய நாமம் அங்க என்னது தூஷிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து நாமம் அங்க என்னது தூஷிக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய நடக்கையிலே நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. அது இயேசு கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படும் விதமாக தான் அது என்ன செய்யுது, மாறிவிடுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பாருங்க, 20வது வசனத்தை வாசிக்கிறேன். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்க கிரயத்துக்கு என்னது கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய நடக்கை தேவனுக்கு மகிமைப்படுத்தும் விதத்துல என்ன செய்யட்டும், இருக்கட்டும் ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க. இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். இப்பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை போவோம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம்
3வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 5:3 மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இப்போ நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கீங்க. இப்போ தேவனுக்கு சொந்த ஜனமா மாறியாச்சு. தேவனுக்கு சொந்த ஜனமா மாறிட்டதுனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சொல்றாரு, எப்பா நீங்க பரிசுத்தவான்களா இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்க. அதனால இப்ப என்ன பண்ணாதீங்க, மாம்சத்தின் இச்சை சோதனைக்கு என்ன செய்யாத, இடம் கூடாத. அதான் சொல்றாரு பாருங்க, வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படிங்கிறாரு பாருங்க. ஏன்னு சொல்லிட்டு 5வது வசனத்துல சொல்றாரு, விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, யாரெல்லாம் விபச்சாரக்காரனாக அசுத்தக்காரனாக பொருளாசைக்காரனாக யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது என்னது இல்லை. அப்படி பாவத்திலே வாழுகிறவர்கள் பரலோகத்துக்கு என்னது போக முடியாது. அவங்க நரகத்துக்கு தான் என்ன செய்வாங்க, போவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு, ஒரு தேவனுடைய பிள்ளை பாருங்க, பொருளாசையிலும் அசுத்தத்திலும் விபச்சாரக்காரனாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தால் பாருங்கள், அப்படி வாழ்ந்துட்டு இப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்ன ஆசீர்வதின்னு சொன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட என்னது முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வராது, ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவருடைய சமாதானத்தை அனுபவிக்க முடியாது, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, தேவனுடைய அன்பை அனுபவிக்க முடியாது. தேவனுக்குரிய எந்த ஆசீர்வாதங்களையும், தேவனிடத்திலிருந்து வருகிற எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு இங்கே எபேசியர் 5:3 சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேரு முதலாய் உங்களுக்குள்ள என்னது சொல்லப்படவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட பாவத்திற்கு என்ன செய்ய, விலகி ஓடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதை இன்னும் அழகாக கொலோசியர் 3 வாசிக்கிறோம் பாருங்க. இப்போ கொலோசியர் 3 கொலோசியர் 3 5 வாசிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய மனதுல அசுத்த சிந்தை வரும்போது, உன்னுடைய மனதுல விபச்சார சிந்தைகள் வரும்போது, உன்னுடைய மனதுல பொருளாசை கெடுத்த சிந்தைகள் வரும்போது, நீ என்ன பண்ணு, அந்த எண்ணங்களை என்ன செய், அழித்து போடு. அல்லது நம்முடைய வாயிலே அசுத்தமான பேச்சு வருமானால், நம்முடைய சரீரத்தின் செய்கையை கொண்டு நாம் ஒழுக்கக்கேடான காரியத்தை செய்யும்படி அப்படிப்பட்ட செய்கை வரும்போது கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு அப்படிப்பட்ட பேச்சை, அப்படிப்பட்ட செய்கையை உன்னை விட்டு என்னது அகற்றி போடு அப்படிங்கிறார் ஆண்டவர். பரிசுத்தாவின் பலத்தில் அதை அகற்றி போடு. வசனத்தின் வல்லமையை கொண்டு வசனத்தை பேசி அதை உன் வாழ்க்கை விட்டு அகற்றி போடுன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஏன்னா பாருங்க, அத
மறுபடியும் அந்த சத்தியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஏன் பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமா கொள்வது குறித்து பவுல் சொல்லும் போது அதுக்கு 4 காரியங்களை சொல்றேன். ஏன் இப்படிப்பட்ட பாவங்களை உன் வாழ்க்கை விட்டு அகற்றி விடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா முதலாவது கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய சரீரம் 1 கொரிந்தியர் 6:13 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது. அது முதல் காரியம். 2வது காரியம், நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:15 வசனம், நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமாயிருக்கிறது. 3வது சொல்றாரு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 வசனத்துல, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாயிருக்கிறது. கடைசியா சொல்றாரு, நம்முடைய சரீரம் நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்ய மகிமைப்படுத்துங்க. நீங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், அதனால் இப்போ உங்க சரீரம், உங்கள் ஆத்மா, ஆவி எல்லாம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அதனால் இப்ப என்ன பண்ணுங்க, இந்த சரீரத்தின் செய்கைகளை தேவனை மகிமைப்படுத்தும்படி அப்படிப்பட்ட அசுத்த பாவங்களுக்கு விலகி ஓடுங்கள்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்லுகிறார். பாருங்க, இந்த சரீரத்திலே தேவனை மகிமைப்படுத்தும் விதத்துல நடந்து கொள்ளுங்கள்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்றார். பாருங்க, அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நம்மளோட மனசுல திடீர்னு ஒரு அசுத்த சிந்தை வருதுன்னு வச்சுக்கோ, அல்லது நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போது அசுத்தமான பேச்சுகள் வருதுன்னு வச்சுக்கோ, உடனே நம்மளோட மனதுல அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். எந்த எண்ணம்? அந்த சத்தியத்தெல்லாம் கொண்டு வரணும். நான் தேவனுக்கு சொந்தமான ஜனம். 1 பேதுரு 2:9 சொல்ற போல, நான் இப்போ தேவனுக்கு சொந்தமான ஜனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல சொன்ன மாதிரி, இப்ப என் சரீரம் கர்த்தருக்கு உரியது. என் சரீரம் கிறிஸ்துவனுடைய அவயமா இருக்குது. என்னுடைய சரீரத்துக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் என்னது வாசமா இருக்கிறாரு. இது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய ஆலயமா இருக்குது. நான் இப்போ கிரயத்துக்கு கொல்லப்பட்டபடியால் இப்பொழுது என் சரீரம் எல்லாம் தேவனுக்கு உரியதா இருக்குது அப்படின்னு அந்த சத்தியங்களை ஞாபகப்படுத்தி, இப்போ அந்த சத்திய வசனங்களை கொண்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம வாயத்தரன்னு சொல்லணும், நான் என்ன செய்ய மாட்டேன், என் மனதுல அசுத்தமான சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் வாயில அசுத்தமான பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அதை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சத்தியங்களை கொண்டு நம்ம மாம்சத்தின் இச்சையின் சோதனைகளை என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளை மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டு இப்போ வசனம் சொல்ற மாதிரி பாருங்க, இந்த சரீரத்திலே தேவனை மகிமைப்படுத்தும் விதத்துல நம்ம என்ன செய்யணும்? வாழணும்னு என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். பாருங்க, இப்படிதான் நாம் வசனத்தின் சத்தியத்தை கொண்டு மாம்சத்தின் இச்சை சோதனை என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். வேசித்தன விபச்சார சோதனைகள் வரும்போது இந்த சத்தியங்களை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். பாருங்க, அப்படிப்பட்ட பாவ எண்ணங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. யோசேப்பு அப்படிதான் மேற்கொண்டார். யோசேப்பு பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல அவர் இந்த சத்தியத்தை கொண்டுதான் பாருங்க அவர் பாவம் செய்யும்படி சோதிக்கப்பட்ட போது மேற்கொள்றாரு. பாருங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல இப்ப பாருங்க 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, இங்க யோசேப்புக்கு ஒரு உணர்வு இருக்கு. அது என்ன உணர்வு? போத்திபார் என்ன பண்ணிட்டாரு? விலைக்கு வாங்கிட்டாரு. அப்ப நான் இப்போ போத்திபாருக்கு என்னது சொந்தம், போத்திபாருக்கு அடிமையா இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான்
ஆபிரகாமின் சந்ததியில வந்ததுனால இப்போ நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுக்கு சொந்தமானவனாகவும் என்ன செய்யறேன், இருக்கிறபடினால் அந்த உணர்வு அவருக்கு இருக்குது பாரு. இருக்கிறதுனாலதான் அவர் இப்ப சொல்றாரு, போத்திபாரோட மனைவி பாவம் செய்யும்படி யோசேப்பை அழைக்கும் போது சொல்றாரு, நீங்க போத்திபாரின் மனைவி, நான் இப்போ போத்திபாருக்கு அடிமையா என்ன செய்யறேன், இருக்கும்போது இப்போ நான் எஜமானுக்கு அடிமையா இருக்க, எப்படி நான் நீங்க சொல்ற இந்த பொல்லாத காரியத்துக்கு உடன்பட்டு எப்படி என் எஜமானுக்கு விரோதமாகவும், நான் இப்போ எஜமானுக்கு அடிமையா இருக்கனால என் எஜமானுக்கு விரோதமா நான் பாவம் செய்யக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுடைய ஜனமா நான் என்ன செய்ய இருக்கிறதுனால இப்படி இந்த பொல்லாங்கு உடன்பட்டு நான் எப்படி தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறது, என் எஜமானுக்கு விரோதமாக என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை உணர்ந்து அவர் எப்படி தான் தேவனுக்கு சொந்தமானவனாக இருக்கிறான். நான் தேவனுடைய தாசனா இருக்கிறேன், ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறார். அப்போ நான் எப்படி தேவனுடைய ஜனமா நான் இருந்துட்டு எப்படி நான் இப்படி நீங்க அழைக்கிற அந்த பாவத்துக்கு எப்படி நான் உடன்பட முடியும், எப்படி நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய முடியும்னு சொல்லி அவர் தான் எப்படி தேவனுடைய ஜனமா இருக்கிறேன் என்ற அந்த சத்தியத்தை கொண்டு எப்படி பாவ சோதனையை இந்த இடத்துல ஜெயிக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சத்தியத்தின் அறிவை கொண்டுதான் பாவ சோதனையை நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அப்போ இப்படியாக தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட நாம் கற்றுக்கொண்ட அந்த சத்தியங்களின் மூலமாக வாழ்விலை யோசேப்பை போல் பாவ சோதனைக்கு உட்படும் போது இந்த சத்தியங்களை கொண்டு நான் தேவனுக்கு உரியவனா இருக்கிறேன், அதனால தேவன் மகிமைப்படுத்தும் விதமா வாழ்வேன்னு சொல்லி இப்படியாக ஆண்டோடைய சத்தியத்தை கொண்டு பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்புக்கொண்டு ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பிதாவை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாளிலே கேட்ட உடைய சத்தியத்தினாலே உடைய பிள்ளைகள் வாழ்விலே வருகிற சகல விதமான மாம்சத்தின் இச்சை சோதனைகளை ஜெயிக்க இந்த சத்தியத்தினாலே உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அதன் மூலம் உடைய பிள்ளைகள் யோசேப்பை போல் ஆண்டவரே அசுத்தமான பாவங்களுக்கு விலகி ஓடி இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி இருந்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இயேசு மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.